திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. உன்ன மாதிரி பல கொம்பம் பார்த்துட்டானே திராவிடத்தை. எத்தனை பேர் பார்த்தான், அழிச்சிட்டானா? பெரியாருடைய ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது, ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. நான் இப்ப சீமானுக்கு சவால் விட்டு சொல்றேன், பெரியார் பேசினார்னு சொல்றா, ஆதாரத்தோட வா. நான் ஆதாரத்தோட வரேன். எந்த மேடையில் நிக்கலாம் சொல்ல முடியுமா? ஆதாரம் இருக்கா? இவ்வளவு எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு பாண்டிச்சேரியில அம்பேத்கரை உயர்த்தி பேசுறான். அம்பேத்கர் சீர்திருத்தவாதியா, பெரியார் சீர்திருத்தவாதி இல்லையா? இங்க பாருங்க, அம்பேத்கரும் பெரியாரும் முரண்பட்டவர்கள் அல்ல. ஒரு டாக்டரின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் தர்றேன். அம்பேத்கரின் கொள்கைகளும் பெரியாரின் கொள்கைகளும் எந்த இடத்திலையும் மாறுபட்டது அல்ல அப்படின்னு ஒரு டாக்டரேட் படிச்சு எழுதுறான். நீ படிக்காத முண்டம், தற்குறி, நீ படிக்கல. உன் வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறதெல்லாம் சங்கி குரூப். அவன் எவனோ எழுதுனதை படிச்சுட்டு நீ மேடையில பேசலாமா? நாகரிகம் தெரிய வேண்டாம்? மூளை வேணும்ல ஒரு மனிதனுக்கு? உனக்கு இல்லையே, நீ எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? அதான் என்னோட கேள்வி. எங்க கொதிப்பு காரணம் தான். என் தாய் வந்துங்க, நான் அதாவது எனக்கு வயிறு நிறையதுக்காக பால் ஊட்டிருப்பா. அதனால என் தாய் மானத்தையும் அறிவியும் ஊட்டின ஒரு பெரியார் இல்ல. என் தாய்க்கு மேல நான் பெரியாரை மதிக்கணும்ல. அந்த தாயை நீ தொட்டதுனாலதான் இந்த கொதிப்பு வருது. இல்லைன்னா நான் ஏன் உன்னை அவன் பேசுறேன்?